உங்க வீடியோக்கு ஒரு கிரியேட்டிவ் கிளிச் எஃபெக்ட் தேடுறீங்களா? திடீர்னு மால் ஃபங்க்ஷன் ஆன டிவி ஸ்கிரீன் மாதிரி உங்க வீடியோ மாறினா அந்த எஃபெக்ட் எப்படி இருக்கும்? நோ பிளக்இன்ஸ், நோ பெய்ட் எஃபெக்ட்ஸ், ஜஸ்ட் VSTC-ல இருக்கிற ரியலிஸ்டிக் broken டிவி எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வெங்கட்ராஜ். நம்மோட திரைக்ராஃப்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். VSTC-ல நாம இதுக்கு முந்தைய சாப்டர்ஸ்ல வைப், பேஜ் டர்ன், புஷ் மாதிரி ஸ்மூத்தான டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஆனா எல்லா சீனுக்கும் ஸ்மூத் டிரான்சிஷன் அப்ளை பண்றது தான் பெஸ்டா இருக்கும்னு இல்ல. எடிட்டர்ஸ்க்கு ஒரு சில சீன்ஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலிஷான அட்டென்ஷன் கிராபிங் எஃபெக்ட் தேவைப்படும். அப்போ இந்த broken டிவி எஃபெக்ட் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். broken டிவி எஃபெக்ட்னா உங்க வீடியோ டேமேஜ் டிவி ஸ்கிரீனை பார்க்குற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணும். ஸ்கிரீன் ஃபிளிக்கர் ஆகிறது, சிக்னல் பிரேக் ஆகுறது, கிளிச் லைன்ஸ் வர்றது, டிஸ்டார்ஷன் கிரியேட் ஆகுறதுன்னு வீடியோக்கு ஒரு யூனிக் விஷுவல் ஃபீல் கொடுக்கும். வைப், புஷ், பேஷன் மாதிரி டிரான்சிஷன்ஸ் சீனை ஸ்மூத்தா கனெக்ட் பண்ணும். ஆனா broken டிவி எஃபெக்டோட பர்பஸ் ஸ்மூத் டிரான்சிஷன் இல்ல. இது ஆடியன்ஸோட அட்டென்ஷனை இன்ஸ்டன்டா கேப்சர் பண்ணவும், சீனுக்கு ஒரு இம்பாக்ட் இல்ல எமோஷன் ஆட் பண்ணவும் யூஸ் ஆகும். இந்த எஃபெக்டை நிறைய சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணும்போது, ட்ரீம் சீக்வன்ஸ்க்கு என்டர் ஆகும்போது, ஹாரர் இல்ல த்ரில்லர் சீன்ஸ்ல டென்ஷன் கிரியேட் பண்ண, கேமிங் மாண்டேஜஸ், சினிமாட்டிக் எடிட்ஸ், மியூசிக் வீடியோஸ், டெக் வீடியோஸ், sci-fi கண்டென்ட், யூடியூப் இன்ட்ரோஸ், யூடியூப் அவுட்ரோஸ் இல்ல சோஷியல் மீடியா ரீல்ஸ்ல ஒரு ஸ்டைலிஷ் சீன் சேஞ்ச் கொடுக்க, இப்படி ஆடியன்ஸ்க்கு சம்திங் அன்யூஷுவல் இஸ் ஹேப்பனிங்னு ஃபீல் கொடுக்க இந்த எஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். ஒரு எடிட்டருக்கு ஸ்மூத் டிரான்சிஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதாது. ஸ்டோரிக்கு எந்த எஃபெக்ட் ஷூட் ஆகுதோ அதை கரெக்ட் பிளேஸ்ல யூஸ் பண்றது தான் ப்ரொஃபஷனல் எடிட்டிங். இந்த சாப்டர்ல VSTC-ல இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி broken டிவி எஃபெக்டை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். டைம்லைன்ல டெமோக்கு தேவையான வீடியோ கிளிப்பை இம்போர்ட் பண்ணி இருக்கேன். VSTC வீடியோ எஃபெக்ட்ஸ்ல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்கு கீழே டிவி கேட்டகரியில 4 டிவி ரிலேட்டட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாம முதல்ல broken டிவி எஃபெக்டை இப்ப பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ்ல ஓல்ட் பேரண்ட் டியூரேஷன் டிஃபால்ட்டா இருக்கு. அப்படிதான் இந்த எஃபெக்ட் வீடியோவோட முழு டியூரேஷனுக்கு அப்ளை ஆகும். நான் அதுக்கு அப்படியே ஓகே கொடுக்குறேன். இப்போ ப்ளே செஞ்சு பார்க்கலாம். இது மாதிரி எஃபெக்டை இதுக்கு முன்னாடி எப்பவாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க 2K கிட்டா இருந்தீங்கன்னா இதை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. உங்க அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி பிளாக் அண்ட் ஒயிட் CRT டிவில தூர்தர்ஷன் சேனல் மட்டுமே பார்த்துட்டு இருந்த அந்த காலத்துல, நான் சொல்றது 1970s 80sல. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி பிரைவேட் டிவி சேனல்ஸ் எதுவுமே அப்ப கிடையாது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒளியும்னு ஒரு நிகழ்ச்சி. அதுல தமிழ் படத்துல இருந்து 6-7 பாட்டு போடுவாங்க. சனிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு ஒரு ஹிந்தி படம், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அதே 6 மணிக்கு ஒரு தமிழ் படம். அவ்வளவுதான். ஒரு வாரத்துல இந்த 3 நிகழ்ச்சி தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மற்ற நாட்கள்ல வயலும் வாழ்வும், மா நன்னன்னு ஒரு தமிழ் ப்ரொஃபசர் நடத்துற தமிழ் கற்போம்ங்கிற நிகழ்ச்சி, இதெல்லாம் அப்போ எல்லாருக்கும் போர் அடிக்கும். ஸோ வாரத்துல 3 நாள் தான் மக்கள் டிவியே பார்ப்பாங்க. அதுவும் ஒன்னா உட்கார்ந்து. டிவி ஹால் ஒரு மினி தியேட்டர் மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு தெருவுல 1-2 வீட்டுல தான் டிவியே இருக்கும். அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது வேகமா கொஞ்சம் காத்தடிச்சா போதும், ஆண்டனா அலைன்மெண்ட் சரியில்லாம போகும், இல்ல ஆண்டனா கேபிள் லூஸ் ஆகும். ஸோ சிக்னல் வீக் ஆகும். அப்போ இந்த broken டிவி எஃபெக்ட் மாதிரி டிவி ஸ்கிரீன் மாறிடும். கூட இஷ்யூன்னு ஒரு ஸ்டாட்டிக் சவுண்ட் கேட்கும். உடனே அந்த டிவி ஓனர் வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற ஆண்டனாவை போய் இப்படி அப்படி திருப்புவாரு. கீழே இன்னொருத்தர் டிவி முன்னாடி நின்னுக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல திருப்புங்க, இல்ல ரொம்ப திருப்பிட்டீங்க, கொஞ்சம் இப்போ ரைட்ல திருப்புங்கன்னு டிவியில ப்ரோக்ராம் பெர்ஃபெக்டா தெரிகிற வரைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஆண்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த broken டிவி எஃபெக்ட் காணாம போய் மறுபடியும் பிக்சர் கிளீனா தெரியும். சிக்னல் வீக் ஆகிறதுக்கு இன்னும் பல காரணங்கள் இது மாதிரி இருக்கு. டிவி டியூனிங் ப்ராப்ளம். இப்போ நாம மொபைல்ல FM கேட்கும் போது எப்படி டியூன் பண்றோமோ அது மாதிரி அப்ப ரேடியோ டிவியை சிக்னல் கிடைக்கலன்னா டியூன் பண்ணணும். டிவி ஸ்டேஷன்லயே பிராட்காஸ்ட் சிக்னல் வீக் ஆனாலும் இப்படி ஆகும். மழைக்காலங்கள்ல சொல்லவே வேணாம். இடி மின்னல்னு வெளுத்து வாங்கும்போது பிராட்காஸ்ட் சிக்னல் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ மழை நிக்கிற வரைக்கும் டிவி ப்ரோக்ராம் அவுட். மேல சொன்ன ஒவ்வொரு காரணங்களுக்கும் டிவியில ஒவ்வொரு விதமான எஃபெக்ட் காட்டும். அதுல ஒரு சில எஃபெக்ட்
நாம சாப்டர் 23ல கிளிச் எஃபெக்ட் வீடியோல பார்த்திருக்கோம். அந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்ப பார்த்த broken டிவி எஃபெக்ட் ஒரு சாம்பிள் தான். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ broken டிவி எஃபெக்ட் செட்டிங்ஸை அட்ஜஸ்ட் பண்ணா ஃபைனல் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இங்க ஸ்க்ரோலிங் ஸ்டெப் ஃபீல்டுல பிக்சலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். 100 பிக்சல் செட் பண்றேன். இப்ப பாருங்க, சில நேரத்துல இதை விட இன்னும் ஸ்பீடா ஸ்கிரீன் ஸ்க்ரோல் ஆகும். அடுத்து இந்த நாய்ஸ் ஹைட் பிக்சலையும் இன்க்ரீஸ் பண்றேன். இதை 5ல இருந்து 500 பிக்சல் மாத்துறேன். இப்ப டிவி கேட்டகரியில இருக்கிற மற்ற எஃபெக்ட்ஸை பார்க்கலாம். எடிட்டர் டேப், வீடியோ எஃபெக்ட்ஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், டிவி, ஏஜிங் டிவி, ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ்ல ஹோல் பேரண்ட் டியூரேஷன் ஓகே ப்ளே பண்றேன். எஃபெக்ட் ரொம்ப மைல்டா இருக்கு. அதுக்கு இந்த ஏஜிங் டிவி எஃபெக்ட் செட்டிங்ஸ்ல ஸ்கிராச்சஸ் நம்பரை நாம இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் 100 செட் பண்றேன். மேக்ஸிமம் இங்க அவ்வளவுதான் செட் பண்ண முடியும். ப்ளே பண்றேன். இங்க இந்த கலர் ஏஜிங், பிக்ஸ், டஸ்ட் இதெல்லாமே எஃபெக்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் செட்டிங்ஸ். இது டிஃபால்ட்டா எல்லாம் யூஸ்ல இருக்கு, அதாவது எஸ்ல இருக்கு. இது ஒவ்வொன்றத்தையும் ஆன் அண்ட் ஆஃப் செஞ்சு எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்க ட்ரையல் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டிவி கேட்டகரியில ரேண்டம் டாட் ஸ்டீரியோ டிவி, ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ்ல ஹோல் பேரண்ட் டியூரேஷன் ஓகே. இப்போ ரேண்டம் டாட் ஸ்டீரியோ டிவி செட்டிங்ஸ்ல மெத்தட் 1 and 2ன்னு 2 இருக்கு. மெத்தட் 1 வித் ஸ்ட்ரைட் டிஃபால்ட் 80 பிக்சல்ல வச்சு ப்ளே பண்றேன். இப்போ 300 பிக்சல் வச்சு பார்க்கலாம். அடுத்து மெத்தட் 2. இப்ப கான்ஸ்டன்ட் பேராமீட்டர் வேல்யூல இருந்து லீனியர் பேராமீட்டர் வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நான் டிஃபால்ட் 80 பிக்சல் டு 400 பிக்சல் செட் பண்றேன். ஸோ பிக்சல் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் வீடியோ மைல்டா தெரியுது. அடுத்து நாய்ஸ் டிவி. இங்க நாய்ஸ் டிவி எஃபெக்ட் செட்டிங்ஸ்ல மோனோ நோல இருக்கு. ப்ளே பண்றேன். இப்ப எஸ் கொடுக்கிறேன். ஸோ மோனோ எஸ் கொடுத்தா வீடியோ பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எடிட்டிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம திரைக்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்போதான் இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட அடுத்த சாப்டரில் விஎஸ்டிசியில் ஒரு ஸ்க்ரீனை 4 ஸ்ப்ளிட் பண்ணி அதில் 4 வீடியோவை எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் வியூவராக பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அந்த வீடியோ உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.